நெஞ்சிருக்கும் வரை பட ஹீரோயின் ஒரு மோசமான பதிவை போட்டிருக்காங்க. இது சமந்தா கணவரினுடைய முதல் மனைவி வேதனை அப்படின்ற மாதிரி இருக்குது. இது விபச்சாரத்திற்கு சமம் அப்படின்னு நெஞ்சிருக்கும் வரை பட ஹீரோயின் மிகப்பெரிய அளவில் சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஹாலிவுட் மற்றும் டோலிவுட் திரையுலகில் பிரபல நடிகையான சமந்தா நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யாவோட காதலித்து 2017 திருமணம் பண்ணாங்க. இருந்தாலும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு பின்னாடி இருவருமே பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி சமந்தாவுக்கும் பிரபல இயக்குனர் ராஜ் நிரிமோருவுக்கும் கோவை ஈஷா மையத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண புகைப்படங்களை சமந்தா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இதையடுத்து திரைப்பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஹார்ட் ஐகான்களை பறக்க விட்டாங்க. அதே நாளில் சமந்தாவினுடைய முன்னாள் கணவர் நாக சைதன்யா தனது தூதா திரைப்படம் வெளியாகி 2 ஆண்டுகள் ஆனதை குறிப்பிட்டு ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார். இது சமந்தாவினுடைய ரசிகர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமந்தா தி ஃபேமிலி மேன் 2 திரைப்படத்தில் நடித்த போது அதன் இயக்குனரான ராஜ் நிருமோருடன் காதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ராஜ் நிருமோரு ஏற்கனவே ஷாம்லி டே என்பவரை திருமணம் செய்துக்கிட்டு பின்னர் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாரு. இதுக்கிடையில் தமிழ் சினிமாவில் நெஞ்சிருக்கும் வரை படத்தில் ஹீரோயினாக நடித்த நடிகை பூனம் கவுர் டிசம்பர் 1ஆம் தேதி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை வெளியிட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு நீ ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு இருக்க. நல்லா படித்த சக்தி வாய்ந்த சுயநலமான பெண்ணு. பிஆர் வேலையால் உங்களை புகழ்கிறாங்க. பணத்தால் பலவீனமான மோசமான நிலையில் உள்ள ஆண்களை வாங்க முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதிவு யாரை குறிப்பிடுது? பணத்தால் ஆண்களை வாங்குகிறார்கள்னா இவங்க எந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்டிருக்காங்க. இது பலரிடையே மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒருவேளை சமந்தா அவர்களை பற்றி தானா அப்படின்ற கருத்தும் எல்லோருடையுமே பரவலாக இருக்குது. அவங்க யாரை பற்றி சொன்னாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் சமூக வலைதளங்களில் நிறையவே இந்த விஷயம் பரவி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.